சோழ போனா அது அகாந்தி. நல்ல தவா இருக்கணும், நல்ல அழகா எழுதணும், நல்ல அழகா அலங்காரமாவும் இருக்கணும். அந்த காலத்துல அத ஒரு பட்டு துணியில எழுதுறது சாதா துணிய கூட இருக்கலாம், அதுக்கு பின்னாடி பட்டு துணியில எழுதுறது கரெக்டா நான் நினைக்கிறேன். சாதா காட்டன் துணிய மேல இருக்கும், அதுல எழுதுவாங்க. ஆனா அத ஜோடிக்கிறது, அலங்காரம் பண்றது பட்டு துணியால அலங்காரம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை சுத்தி கட்டுற நூலெல்லாம் கூட பட்டா இருக்கும். ஒரு ராஜாவுடைய ஓலை அப்படின்னா இந்த ஓலையை பார்த்தோம்னா ராஜாவுக்கு வெயிட், ராஜா எவ்வளவு பணக்காரரு அப்படின்னு எல்லாம் நம்ம யூகிச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் அதை சுருட்டி ஒரு தங்க முத்துக்கள் எல்லாம் பதிச்ச தங்க பேழைக்குள்ள போட்டு கொண்டு போகலாம். இதெல்லாம் இந்த அகாந்திக்குள்ள, இதெல்லாம் இல்லாம இருந்தா அகாந்தி, இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.